நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நாம் நமது மனநிலையை மாற்றுவதால் நம் வாழ்வை மட்டுமல்ல, தலைமுறைகளையே மாற்றலாம். நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும்.
மகிழ்வேனில் திளைத்திட மனம் ஒன்றி உழைத்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். இரக்கம் பெற்றிட இறைமையை உணர்ந்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். இன்னல்கள் தாங்கிட இன்னுயிர் இழந்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். பதசானி சரிமகமரே கமபாமகாரி சததபா. புல்வெளி பெய்யும் சாரலை போல இறையும் ஆசியமைச் சேருக. நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல இறையும் ஆசியமைச் சேருக. வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் இறையும் அமைதியமையாளுக. தானென நினையா படைப்பும் நிலமாய் இறையும் அமைதியமையாளுக. ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். லூக்கா நற்செய்தி அலகு 21 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 4. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதைக் கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதைக் கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, இன்று திருச்சபையில் ஒரு பெரிய பிரச்சனை. காணிக்கை கொடுக்க வேண்டுமா, கொடுக்க வேண்டாமா? 10ல் 1 கொடுக்கணுமா, 10ல் 5% கொடுக்கணுமா சம்பளத்தில்? அது வரியா அல்லது பங்களிப்பா அல்லது ஒரு பங்கினுடைய உறுப்பினர் சந்தாவா அல்லது நன்கொடையா என்று பல போராட்டங்கள், பல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இந்த நாட்கள். காரணம் பல உண்டு. கொடுக்குற காணிக்கைக்கு ஒழுங்காக பயன்படுத்த மாட்டேங்கிறானுங்க, கணக்கு காட்ட மாட்டேங்கிறாங்க, இதுக்கு கொடுத்தா அதுக்கு செலவு பண்ணுறாங்க, காசை கரியாக்குறாங்க, கரியை காசாக்குறது போல காசை கரியாக்குறாங்க, தேவையில்லாத இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, நினைச்சது போல செய்கிறாங்க. ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை இந்த பைசா விஷயங்களில். எனவே மக்கள் மத்தியிலே பல அங்கலாய்ப்புகள், கள்ள கணக்குகள் எழுதுகிறாங்க, கமிஷன் வாங்குறாங்க. இதெல்லாம் பைசா ஒட்டிய காரியங்கள் பங்குகளில் திருச்சபையில் ஏராளம் நடக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா பெந்தோஸ்துக்காரன் மாதிரி சொல்கிறது போல் 10ல் 1 பங்கு கொடுக்கலன்னா உங்களுக்கு மோட்சம் இல்லை, உங்களுக்கு நரகம்தான், உங்கள் வாழ்க்கையில் என்ற ஒரு அச்சுறுத்தல் ஒரு பக்கம். இதையும் நம்முடைய மக்கள் உள்வாங்கி கொள்கிறார்கள். ஒரு பங்கில் ஒரு பணியை செய்கிறோம், அதற்கு நாம் நன்கொடை வசூலிக்கிறோம் என்றால் அதற்காக பெரும்பாலும் கொடுக்கின்றவர்கள் யாராக இருப்பாங்க? நிச்சயம் ஒரு சில பணக்காரர்களை தவிர அத்தனை பேரும் சாதாரண மக்கள்தான், அன்றாட காட்சிகள். இன்றைக்கு கடவுளின் பணிக்காக தங்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய பணியாளர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து உதவி செய்யக்கூடிய மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் சாதாரண மக்களே. அன்றாட காட்சிகள். தங்கள் உழைப்பில் இருந்து மக்களுக்கு கொடுக்கிறார்கள். அவங்க கொஞ்சம் வாயை கட்டி வயிற்ற கட்டி தியாகம் செய்து நமக்கு அனுப்புகிறாங்க. இது இன்றைக்கு மட்டுமல்ல, ஆண்டாண்டு காலமாக இதே மனநிலைதான் இருக்கிறது என்பதை நற்செய்தி படம் பிடித்து காட்டுகிறது. கைம்பெண்கள் ஏன் ஏழையாக இருக்கிறார்கள்? அவர்களது வறுமை நிலைக்கு காரணம் என்ன? லூக்கா 20:47 சொல்லுகிறது, மறைநூல் அறிஞர்கள் கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். அதாவது அதிகார வர்க்கமும் சமுதாய அடிமைத்தனமும் அவர்களை ஏழையாக்கி கொண்டே இருக்கிறது.
உங்களுக்கு தேவையில்லாததை கொடுத்தால் அது உண்மையான கொடுத்தல் அல்ல என்று அன்னை தெரசா கூறுகிறார். கடவுள் நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை பார்ப்பவர் அல்ல என்று எல்லோரும் சொன்னாலும், மாறாக ஏன் கொடுக்கிறோம் என்பதை பார்ப்பவராகத்தான் இருக்கிறார். இன்றைக்கு அப்படி பார்த்தால் கொடுக்கின்றவர்கள் ஏதோ சுயநலத்தோடு தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு கடவுளின் கைமாறு ஏற்கனவே கிடைத்து விட்டது. நமது வாழ்வில் நாம் கொடுப்பது பொது பணிக்காக கொடுப்பது, பங்கு பணிக்காக கொடுப்பது, ஏழைகளுக்காக கொடுப்பது, படிப்பு செலவுகளுக்காக கொடுப்பது, திருமண செலவுகளுக்காக கொடுப்பது சுய லாபத்திற்காக இருக்கக்கூடாது. நம்மிடம் மீதி இருப்பதாக நமக்கு தேவைப்படாததாக இருக்கக்கூடாது. நாம் கொடுக்கிற போது நமக்குள்ளாக அது ஒரு வலியை ஏற்படுத்த வேண்டும், இழப்பை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான கொடுத்தல். அதனை நமது வாழ்வில் நாம் செய்கிறோமா என்று ஆய்வு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இயேசு கொடுக்கும் முக்கியத்துவத்தை எப்பொழுதுமே பொன்னுக்கோ பொருளுக்கோ அல்ல, மனிதனுக்கே முதலிடம் முக்கியத்துவம். ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன். இதை கொள்கைத்தான், கெட்டவற்றுக்கும் பாவத்தை அல்ல, பாவியை பெரிதாக கருதுகின்றவர். எடுத்துக்காட்டு, ஊதாரி மைந்தன் ஓமை, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண். இவ்வாறு மனிதனையும் அவரது மனநிலைகளையும் முதன்மைப்படுத்துவதால் அவர்களிடமிருந்து வெளிப்படும் செயல்களின் யதார்த்தமும் வெளிப்படுகிறது. தியாகம், காணிக்கை, அன்பளிப்பு, பிறருக்கு கொடுத்தல் இவற்றின் உட்பொருள், உள்நோக்கம் இவற்றை உணர முடிகிறது. தன்னில் ஒரு தாக்கத்தை, இழப்பை ஏற்படுத்தாத எச்செயலையும் தியாகம், காணிக்கை என்று கணிக்கவோ வர்ணிக்கவோ விளம்பரப்படுத்தவோ கூடாது. ஏழை கைம்பெண் தன் வறுமையிலிருந்து அனைத்தையும் போட்டாள். இது தியாகம். பணக்காரன் பல கோடியில், பல லட்சத்தில் பலரும் பாராட்டும் விதத்தில் அல்லது மண்டபம் கட்டுவதில் என்ன தியாகம் இருக்கிறது என்பதுதான் இயேசுவின் பாராட்டில் புதைத்திருக்கின்ற பூதாகரமான கேள்வி. இந்த கேள்வியின் பதிலே சமதர்ம சமூகத்தின் வாழ்வாதாரம். இதுவே இயேசு விரும்புகிற காணிக்கை, தியாகம். ஆமென். மன்றாடுவோமாக. ஞானம் நிறை நாயகனே ஆண்டவரை, வறுமையில் வாடுகிற கைம்பெண்ணை பாராட்டி அவரை எங்களுக்கு முன்மாதிரியாக தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கின்ற பண்பை வளர்த்துக் கொள்ளுகிற அருளையும், கொடுக்கின்ற பொழுது வருகின்ற வரிகளையும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு ஒரு சூழலை தாரும். கொடுப்பதை நிறைவாக, முழுமையாக, 100 விழுக்காடாக கொடுக்கின்ற தாராள மனதையும் எங்களுக்கு தாரும். ஆமென். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும். நம்பிக்கையாலே 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 நம்பிக்கையாலே
வையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. முடக்கு வாதத்தில் உழன்றவர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். சூம்பிய கையுடன் வாழ்ந்தவர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். காது கேளாமல் தவித்தவர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். ஊனமாய் ஓரமாய் வீழ்ந்தவர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். நாங்களும் உம்மையே நம்பி வந்தோம் நலமே காணச் செய்யுமையா. நாங்களும் உம்மையே நம்பி வந்தோம் நலமே காணச் செய்யுமையா. நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா. நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. தீய சக்தியால் ஆட்பட்டோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். இரத்தப் போக்கினால் வருந்தியோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். வலிப்பு நோயினால் துன்புற்றோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். தொழுநோய் பாதித்து புறம்பானோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். நாங்களும் உம்மையே நம்பி வந்தோம் நலமே காணச் செய்யுமையா. நாங்களும் உம்மையே நம்பி வந்தோம் நலமே காணச் செய்யுமையா. நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா. நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. நம்பிக்கையாலே 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 மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின்
உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. கடவுளே, உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா?
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.